ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 41:15. ஐசாயா சாப்டர் 41 verse 15. இதோ போர் அடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். What a great promise. The Lord says God is going to use you as a sharp instrument which has new and sharp teeth. When you have an instrument that has sharp and new teeth, you can crush the mountains and make them small. உங்கள் வாழ்க்கையில புதிதும் கூர்மையான பற்களுள்ள இயந்திரமாக நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் மலைகளை மிதித்து அவைகளை நொறுக்கி போடுவீர்கள். You are going to thresh any kind of mountains that come before you, because God is going to use you as a mighty and sharp instrument. Not only that, you are going to break the hills into chaff. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குன்றுகளை பதருக்கு நீங்கள் ஒப்பாக்க போகிறீர்கள். பதர் என்பது எதை குறிக்கிறது? காற்றிலே பறக்கடிக்கப்படுகிறதான ஒரு பொருள், உமியை போன்றதான, காற்றை விட மிகவும் மெலிசான ஒரு பொருள். ஒரு குன்று அப்படி மாற வேண்டுமானால் அதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். God is going to make you as an instrument so that you will make every hills as a chaff. With the power of the Holy Spirit, you will receive greater power than what you had. When the wind of the Holy Spirit blew, there were people convicted. Their hearts were melted. And the power of the Holy Spirit came upon many people, and they became holy. They became truthful. They were like the wheat gathered for the barn. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பதர்கள் பறந்து போகின்றன. பரிசுத்த ஆவி வந்த பொழுது அநேக மக்களுடைய இருதயங்கள் மெழுகு போல உருகினத நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில அவர்கள் எல்லாரும் கோதுமை மணியை போல களஞ்சியத்தில் கேட்கப்பட்டார்கள். பதரோ காற்றடித்து கொண்டு போய்விட்டது. நீங்களும் நானும் தேவ பிள்ளைகளாக அந்த குன்றுகளை நீங்கள் நொறுக்கி பதருக்கு ஒப்பாக்க போகிறீர்கள். No mountains can stand before you. No hills can stand before you, because you have received the power of the Holy Spirit. Now you are like a mighty instrument that has new and sharp teeth. You are more than conqueror through our Lord Jesus Christ. God has made you as a mighty instrument. You need to believe it. விசுவாசியுங்க. ஒரு தாவீதை கொண்டு கோலியாத்தை முறியடித்த தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக எங்களை மாற்றினபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சாதாரண மனிதர்கள், எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கொண்டு நீர் மலைகளை மிதித்து நொறுக்கி போடவும் குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கவும் நீர் மாற்றுகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்திருந்தோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய பிள்ளைகள் முன்பு இருக்கிறதான மலைகள் நொறுங்கி போகட்டும்.
அவர்கள் ஜெயம் எடுப்பார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.